குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 23/7 வியாழக்கிழமை. சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஷேர் ஏதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொல்கிறேன் ஒரு 100 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் தான் ஆகிருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடு பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்சைடு போயிட்டு திரும்ப அகைன் வந்து மறுபடியும் டவுன் சைடு தான் வரும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ இந்த மாதிரி டவுன் சைடு வரும்போது நம்ம வந்து புட் சைடு ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் எந்த மாதிரி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணலாம். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து முடியுதட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ட்ரேடு வந்து கஷ்டமாக இருக்கும் எடுக்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் 2 கேண்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு அகைன் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டிலில் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக ஒரு ப்ராஃபிட் ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் அங்கே உல்ட்டா வருது. ஃபஸ்ட் கேண்டில் ரெட் வச்சு வருது. ஸோ அதனால் ட்ரேடு வந்து நம்மளுக்கு கிடைக்குதா என்னன்னு தெரில, பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாவே தெரியும். ரெட் கேண்டில் தான், ஆனால் சரியான ரிஜெக்ஷன். சென்செக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் சேம் சினாரியோ தான். ஆனால் சென்செக்ஸில் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கிடச்சி மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கான என்ட்ரி வந்து கிடைக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் ஒரு 10-20 பாயிண்ட்லேயே ஃபஸ்ட்டு 3 நிமிஷம் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்துகிட்ருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து வரல. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுன் இருக்குது, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கேப் டவுன் இருக்குது. ஆனாலும் ப்ராஃபிட் புக்கிங் வரல. ஏன்னு சொன்னால் 24,000 அப்படிங்கிறது சரியான ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோனை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே 100 பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அதனால் இங்கே மேலே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாருமே, இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாமே 24,000 இருக்கக்கூடியவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா கீழே போகுது, அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டு அவங்கள வந்து பேனிக் பண்ணதுக்கு கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மேலே வருதா, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து டைரெக்டாக கீழே போகுதாங்கிறது தான் இன்னையோட சைக்காலஜி. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம வந்து அதாவது ஒரு நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இவங்களை வந்து கொஞ்சம் பேனிக் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து மேலே வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து உடச்சி கீழே வரும் அப்படிங்கிறத நம்மளோட நம்பிக்கை. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. ஸோ நம்ம வந்து கால் சைடு வந்து மார்க்கெட் வந்து போகுதா அப்படிங்கிறத இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா?
ஸோ கால் சைடோட மூவ்மெண்ட் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஒரு 150க்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஆல் ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 151 ஓகே பை. ஓகே, 151 வந்து நம்மளுக்கு பை ஆயிடுச்சு. பார்க்கலாம் அங்கேருந்து ஃபர்தராக மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகுது, அப் சைடு போக போகுதா இல்லை டவுன் சைடு வர போகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%ல் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் வந்து கீழே வந்தோன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், ஒரு 600-700 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் போயிட்டுருக்கு. போட்டோம், ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து பையர்ஸ் அட்ராக்ட் பண்ணதுக்கு மேலே வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, நேற்றோட செல்லர்ஸை வந்து பேனிக் பண்ணுறதுக்கும் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு சில கேண்டில்ஸை கண்டிப்பாக வைக்கும்னு நம்புவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிட்டிக்கலான ஸோன் தான். ஏன்னு சொன்னால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதுக்கு மார்க்கெட் வந்து பார்க்கும். ஆனால் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே தள்ளாக்கி தான் நிறையா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெண்டாவது 24,000ங்கிற நல்லாவே தெரியுங்க பாருங்கள், 24,000ங்கிற ஸ்ட்ராங் ஸோனு இங்கே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பீட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து செல்லர்ஸை வந்து பேனிக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து இங்கே நல்லாவே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே வரும். பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு 1000 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஆனாலும் நம்ம வந்து பெரிய அளவில் இதில் வந்து வெயிட் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸை நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதாவது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், பெரிய கேண்டில் வந்துச்சு, இந்த கேண்டிலோட எண்டில் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 950 வரை வந்துட்டு மார்க்கெட் வந்து அங்கேருந்து பெரிய ரெட் கேண்டில் ஒன்று வைக்கிது. நம்மளோட ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே கிட்டத்தட்ட 1,100 பக்கம் நமக்கு ப்ராஃபிட்டு, 1,100 1,200 பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு அகைன் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 500-600 அந்த ரேஞ்சுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கம்மி பண்ணுது. ஸோ பார்ப்போம், செல்லரை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே போகுதா, அப்படி இல்லைன்னா ஃபர்தராக நம்மளுக்கு வந்து டவுன் சைடு வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்விங் கிடச்சிது. இந்த ஸ்விங் கிடச்ச இடத்துல நம்ம வந்து நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். இதை தாண்டி கண்டிப்பாக க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட், அது நம்மளுக்கு லாபம் இல்லை, லாபம் இல்லை, லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளோட ட்ரையல் ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ என்கிட்ட கேட்டால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலான்னு தான் நினைக்கிறேன்.
பார்க்கலாம். அந்த ஒரு கேண்டில் வந்து முடியதட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ரிஜெக்ஷன் எடுத்து ஒரு வேளை மேலே போச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு ஹிட் ஆயிரும். சரிங்களா? அந்த ஒரு கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் வந்து நிற்கிது. ஃபர்தர் அடுத்த கேண்டில் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் ஆகிறது நல்லதுங்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த ஒரு கேண்டில் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எப்போவுமே வந்து நம்ம நினச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு, அதுவும் நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறது, கத்தியில் நிற்கிற மாதிரி தான். என்ன சொன்னால் எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். மேக்ஸிமம் வந்து ப்ரீமியம் வந்து மெல்ட்டிங் தான் ஆகும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்லாவே மெல்ட்டிங் தான் ஆகும். அதனால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளோட ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு தேவையான ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது வரத்தான் செஞ்சுது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் செட்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு அது வந்து இப்போ மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்றைக்கி லாஸாக விட போகிறதில்ல கண்டிப்பாக. ஆனால் நோ லாஸ் நோ கெயினில் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நம்ம என்ன அனலைஸ் பண்ணோமோ சேம் அதே சினோரியா தான் நடந்திருக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால் கொஞ்சமாக மேலே போயிட்டு வருது. ஸோ இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே வரைச்சில தான் நம்மளோட என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டுருந்தோம். ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது 1 மினிட் கேண்டில் வந்து நம்ம வந்து எப்போவுமே வாட்ச் பண்ணுறதுனால 1 மினிட் கேண்டிலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து கால் சைடு எடுத்திருந்தோம். ஸோ கால் சைடு எடுத்ததுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுக்கு தேவையான ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்து நிஃப்டியில் வந்து கிடைக்க தான் செஞ்சுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டி வந்து அந்த கால் சைடு பொசிஷன் சஸ்டெயின் பண்ண முடியாமல் நம்ம நினச்ச மாதிரியே வந்து கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? கீழே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி விட்டுருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் படி அடுத்த ட்ரேடு வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட் வந்து உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வரச்சில நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் புட் சைடு வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன். புட் சைடு எடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 500-600 பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இந்த ட்ரேடாவது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஆஸ் பர் பிளான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டே லோ வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதனால் நம்ம வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இதுதான் இந்த டேயோட லாஸ்ட் ட்ரேடாக இருக்கும். அதாவது 2வது ட்ரேடு தான் லாஸ்ட் ட்ரேடாக தான் இருக்கும். இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து ட்ரேடு வந்து எடுக்க போகிறதில்ல. இதில் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபா பக்கம் லாஸ் இருந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ரெக்கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி 2வது ட்ரேடில் நம்மளுக்கு வந்து ஒரு நோ லாஸ் நோ கெயின் அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேடை வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் வந்து சேனலை வந்து வீடியோ வந்து கண்டினியூவாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கான வீடியோ நாளைக்கு போடுறோம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். நன்றி.